ஆழ்கடல் போல ஆர்ப்பரிக்கும் சிந்தனைகளுக்கு, ஆழமான யோசனைகளுக்கு சொந்தக்காரர்களான மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. மகரம், மலை மாதிரி உறுதியா நிற்பீங்க. யார் என்ன பண்ணாலும் சரி, தனக்குன்னு ஒரு கொள்கையோட வாழக்கூடியவங்க. நல்லதோ கெட்டதோ, என்னோட கஷ்டமோ நஷ்டமோ, உண்மைக்கு மட்டும் எப்பவுமே நான் உறுதியாக இருப்பேன். பொய் பித்தலாட்டம் தப்பு தண்டா இருந்தால் அந்த இடத்துல நான் எதிரியாக இருப்பேன். இல்லையா அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன். இதுதான் மகரம். ஆனால் இப்படி இருக்கிறவங்க எவ்வளவு சிறப்பாக இருக்கணும். நம்ம அப்படி இருக்கோமா? கடந்த சில நாட்களாகவே அந்த கடலும் அந்த மலையும், நான் யாரை சொல்கிறேன்னு புரியுதுங்களா? நீங்கள் தாங்க கடலுக்கு ஒப்பானவங்க, அந்த மலைக்கு ஒப்பானவங்க. ஆனால் இந்த சோதனை அப்படிங்கிறது உங்களை உலுக்கி எடுத்துருச்சு. எவ்வளவு கஷ்டம் வெளியே சொல்ல முடியுமா? லிஸ்ட்டு போட்டால் லிஸ்ட்டு பெருசாக போகும் இல்லையா? அந்த சோதனை எல்லாமே இப்போது சாதனையாக கடைசி உங்களுக்கு வாய்ப்பாக இருக்குன்னு இந்த பதிவில் நான் தெளிவுபடுத்த வந்திருக்கேங்க. யோசிப்பீங்க, என்னம்மா நீ பெருசாக சொல்லிட போகிற, இப்போ என்ன பெயர்ச்சி, இப்போ என்ன அதுக்கு? ஒரு சிலருக்குலாம் நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. அவங்கள சொல்லி தப்பு கிடையாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கிரக சோதனைகளை இவங்க அனுபவிச்சுட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மகர ராசியாகட்டும் கும்ப ராசியாகட்டும் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா? நம்மளுடைய அதிபதி சனி பகவானுங்க. நமக்கு மற்ற கிரகங்கள் சப்போர்ட்டிவாக இருந்தாலுமே இவங்களே நம்மளை சோதிப்பாங்க. இப்போ குருவே இருக்கட்டுமே, உங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தா கூட அந்த கோடி ரூபாவை நீங்கள் கையில் தொடுறதுக்குள்ளேயே படாத பாடுபட்டுருவீங்க. பிச்சைக்கார நிலைமையை அனுபவித்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் கோடீஸ்வரர் ஆக முடியும். சொல்லுவாங்க இல்லையா, நீ வாழணும்னா சாகிற அளவுக்கு கஷ்டப்பட்டு வரணும். அப்படி ஒரு நாளா 2 நாளா இது நாள் வரைக்கும் பல நேரங்களில் நம்ம சாகுற வரையிலும் அந்த நிலைமைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இல்லையா? நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் நான் சொல்கிறது இது உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இதை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு நம்பிக்கை வருங்க. நம்ம சொல்லக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றுவாங்க. அவங்க வாழ்க்கையிலையும் சில மாற்றங்கள் வருங்க. எல்லாருக்குமே நல்லது நடக்கக்கூடிய உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நல்லது நடக்கலை அப்படிங்கிற ஏக்கம் இருக்கு இல்லையா? ஆனால் இப்போ அந்த நிலை எல்லாமே மாறி இருக்குதுங்க. சில கிரகங்கள் உங்களுக்கு சூழ்நிலையை மாற்றி சாதகத்தை கொடுத்துருக்காங்க. சனி பகவானினுடைய அமைப்பு உங்களுக்கு சோதனை கொடுக்கறதா இல்லையா? அதையே சைலண்ட்டாக மாற்றியாச்சு. கை கட்டி கம்முன்னு இருப்பா, நீ என்ன அதிபதியாக இருந்தால் மட்டும் நீ என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கியா? அப்படிங்கிற மாதிரி குரு பகவான் உங்களுக்கு சில வாய்ப்புகளை கொடுக்க போறாரு. அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாமா? நமக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் யார் பொறுப்பேற்கிறாங்க? கிரக நிலைகள். அந்த வகையில் சனியோட பார்வை எப்படி இருக்குது, குருவோட கரம் எப்படி இருக்குது? குருவோட கை உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டாரு. சனி பகவான் சோதிச்சுட்டு இருந்தாரோ, அடித்து பிடிச்சி சோதிச்சுட்டு இருந்தாரு. கம்முன்னு இருப்பாரா? அவர் முன்னாடி நின்றுக்கிட்டு உங்களை பாதுகாத்து வைக்கிறாரு. சனி உங்களோட அதிபதி, உங்களோட உயிர்னு கூட சொல்லலாம். அவர் இப்போ உங்கள் ராசி மேலே உங்களுடைய உழைப்பின் மீது பார்வையை வச்சிருக்கிறாரு. சனி சோதிக்கிறாரு. ஆனால் ஒரு நாளும் உங்களை விட்டு போகலை. நீ கஷ்டப்பட்டாலும் ஏதோ ஒரு வாழ்க்கை உருளுதா இல்லையா? கை கட்டி நிற்கிற மாதிரி வாய்ப்பு இல்லைல்ல. உழைக்கிற ஒரு ரூபானாலும் அது உன்னோட உழைப்பில் சொந்த காலில் ஏதோ வாழ்க்கையோ அது பாட்டுக்கு போகுது இல்லையா? சனி பார்வை உங்களுக்கு ஒழுக்கம், பொறுமை, செல்வாக்கு கொடுக்குறாரு. இதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது குரு உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் தரப்போகிறாரு. வாழ்க்கையை அஸ்தமனம் மாதிரி சில மாதங்களாக கஷ்டப்பட்டுட்டீங்க. குறிப்பாக உத்தியோகத்தில், தொழிலில், குடும்பத்தில், உறவுகளில், குழந்தைகளால் எவ்வளவு கஷ்டம். இப்போ அதுக்கு எல்லாமே கஷ்டப்படுறதுக்கு நேரம் இல்லைங்க. அதெல்லாம் நீங்கள் சரி செய்யக்கூடிய நேரமாக வந்திருக்கு. குரு இப்போ உங்களுக்கு 5ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால புத்தி தெளிவாகும், பாக்கியம் கிடைக்கும், பிள்ளை பேரு கிடைக்கும், கல்வியில் சிறந்து விளங்குவீங்க, வெளிநாட்டில் வாய்ப்பு கிடைக்கும். எல்லா விதமான எல்லா துறை சார்ந்த எல்லா வயதினருக்கும் குரு பகவான் மகர ராசிக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், உனக்கு நான் இருக்கேன். புரியுதுங்களா? அதே மாதிரி செவ்வாய் உங்களுடைய உழைப்பிற்கு ஆற்றல் கொடுக்குறாரு. ஆனால் செவ்வாய் என்ன சொல்கிறாரு? தம்பி, நீ உழைச்சனா உனக்கு நான் துணையாக நிற்கிறேன். செயல்பாடுகளை வேகமாக அதற்கேற்ற பலனை கொண்டு சேர்க்கிறேன். ஆனால் நீ என்ன பண்ணணும்? கோவம் மட்டும் பற்றக்கூடாது. கோவப்பட்டால் எனக்கு கோபம் வந்துடும், இல்லைனா சண்டை, கருத்து வேறுபாடு வந்துடும்.
புரியுதா? ஸோ எண்ணெய் வந்து நீ பக்குவமாக பயன்படுத்திக்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்து சுக்கிரன் மற்றும் புதன் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பொருள், புகழ், நட்பு இது எல்லாத்துக்குமே சேர்த்து உங்களை வளர்க்குறாங்க. ஸோ இதனால் சனி, குரு, செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த 5 கிரகங்களோட அம்சத்தால் மகர ராசிக்காரங்க ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறீங்க. அடுத்த நாட்கள், இனி வரக்கூடிய நாட்கள் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்க போகுது. இது நாள் வரைக்கும் நமக்கு என்ன மிச்சம்? ஒரு நாள் கூட நிம்மதியாக இல்லை, தூக்கம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, சிறப்பாக பணவரவு இல்லை, கடன் பிரச்சனை, கஷ்டம், குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இல்லை, கணவன் மனைவி ஒத்துமை இல்லை, இப்படி பல விதங்களில் சோதனைகள் தான் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கு. இப்படி இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கான சக்தியை சேர்க்கக்கூடிய காலம், உங்களை வெளியில் உயர்த்தக்கூடிய காலம், உங்களுடைய உள்ளுக்குள்ளே உங்களுக்கான ஒரு மாற்றத்தை கொடுத்து வெளியில் நீங்கள் பிரகாசமாக மாற போகிறீங்க. சனி பகவான் மொத்தமாக அவரோட சோதனைகளை நிப்பாட்டிட்டார். இப்போது உங்களுக்கான உயர்வை கொடுக்க போகிறாரு. அதுக்கு தான் வந்திருக்காரு. குருவோட ஆசீர்வாதமும் உங்களுடைய பேரை தங்க கல்லில் பொறிக்க வைக்க போகுதுங்க. எப்படிங்க? தங்க கற்கள் வந்து வைரக்கல் பதிச்சு உங்களோட பேரை பொறிச்சா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. இதில் மகர ராசி ஆண்களுக்கு நீண்ட நாட்களாக முயற்சி செஞ்சீங்க, எதுவுமே சிறப்பாக நடக்கலை. இப்போ உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நீ நிறைவேற போகுதுங்க. சும்மா விளையாட்டுக்கு ஒரு வேலை செய்வீங்க, அது உங்களுக்கு அதீத பலன்களை கொடுக்கும். பேர், புகழ், பொருளாதாரம் எல்லாமே சிறப்படைய போகுது. இதுவே ஆண்கள் வந்து தனியார் துறையில் வேலை பார்க்குறீங்களா, இல்லை அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்களா, இல்லை சொந்தமாக தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, அதில் ஒரு புதிய முன்னேற்றம் வரும். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த பதவி உயர்வு எதிர்பார்க்குறீங்களா, சம்பள உயர்வு எதிர்பார்க்குறீங்களா, இடமாற்றம் எதிர்பார்க்குறீங்களா, இல்லை வேலையில் வந்து அடுத்த நிலைக்கு போகணும்னு எதிர்பார்க்குறீங்களா, எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும். தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே உயர்வடைய போகுதுங்க. வீட்டில் உங்களுடைய தலைமை பொறுப்பு அதிகரிக்க போகுது. சிலருக்கு புதுசாக வீடு வாங்கக்கூடிய யோசனை இப்போ நிறைவேறும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், ஆண்களுக்கு வந்து சொல்ல கட்டுப்படுத்திக்கோங்க. கோபத்தால் ஒரு நல்ல விஷயம் கூட கைவிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம முன்னாடியே சொல்லிட்டா அது கோபமாகாது. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சொல்கிறேங்க. சனிக்கிழமைகளில் கருப்பு நிற ஆடை அணிஞ்சு பசுமாட்டுக்கு உணவளிங்க. இதுதான் உங்களுக்கான பரிகாரம். இல்லைம்மா எனக்கு கருப்பு ஒத்துக்காது, நான் போடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கருப்பு நிற ஒரு கட்சி வந்து கூட நீங்கள் இது பண்ணலாம். அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னாலும் கூட உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். அதே போல் கருப்பு உளுந்து யாருக்காவது இல்லாத ஏழை எளிய மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து தானம் கொடுத்துருங்க. இல்லையா ஒரு எள்ளு மிட்டாயாவது வாங்கி குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுங்க. அடுத்தது பெண்களுக்கு குடும்பத்தில் அமைதி, கணவன் மனைவி உறவில் நிம்மதி, வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு பதவி உயர்வு, குழந்தைகளோட கல்வி, ஆரோக்கியம் இது எல்லாத்துலேயுமே நிம்மதி அப்படிங்கிற வார்த்தை இது நாள் வரைக்கும் மகரத்திற்கு இல்லாமல் இருந்துச்சு. நிம்மதி எல்லாத்துலேயுமே நிம்மதி சிறப்பாக மாறப்போகுதுங்க. நிம்மதியாக இருக்க போகிறீங்க. திருமண யோசனைகள் சிலருக்கு நல்ல பக்கம் திரும்புது அப்படின்னா, திருமணம் ஆகாதவங்களுக்கு இல்லை மறுமணத்திற்கு வரன் பார்த்துருந்தா கூட அது உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வரன் அமையும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், உறவுகளில் பழைய நினைவுகள், சின்ன சின்ன தகராறு, பொறுமையை கையாளுங்க. ஓகேங்களா? பழசை நினச்சி வருத்தப்படாதீங்க. குறிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வெள்ளிக்கிழமைகளில் தாயார் பார்வதியை பூஜை பண்ணி வழிபாடு செய்யுங்க. வெள்ளை நிற பூக்களால் அலங்காரம் பண்ணி பாலை நெய்வேத்தியமாக ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்குங்க. வழிபாடு செய்யுங்க, அது சிறப்புங்க. அடுத்தது படிக்கக்கூடிய மாணவர்கள், குருவோட பார்வையால் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுது. கூர்ந்து கவனிப்பீங்க, எல்லாத்தையுமே ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் இருக்குது. தேர்வுகளுக்கு தயாராகிறீங்க அப்படின்னா சிறப்பான முடிவு கிடைக்கும். அதே மாதிரி உயர்கல்வி, ஸ்காலர்ஷிப், வெளிநாட்டில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு, சிலருக்கு வந்து புதுசாக லாங்குவேஜ் எல்லாம் கற்றுக்குவீங்க. புதுசாக கோர்ஸ் எல்லாம் கற்றுக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வரும். உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை வந்து ரொம்ப அமோகமாக மாறப்போகுதுங்க.
மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மலை போல உறுதியான மனம் கொண்டவங்க. ஒரு முடிவு எடுத்துட்டா அதில் வெற்றி பெற வரைக்கும் பின்வாங்கவே மாட்டாங்க. சக்தியுடைய சந்தர்ப்பம் எதிராக இருந்தாலுமே கடவுளை நம்பி மறுபடியும் எழுந்திருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க. மகரம் என்னங்க, உறுதி, உழைப்பு, வெற்றி, இதுதான் சின்னம். மகரத்திற்கு சில வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாக பயங்கரமான கஷ்டங்க. எதுவுமே சரியாக அமையல. நம்ம எல்லாத்துலேயுமே உண்மையையும் உழைப்பையும் கடைப்பிடிக்கிறவங்க. கடினமும் உழைப்பும். ஆனால் எதை தொட்டாலும் நஷ்டம், கஷ்டம்தான். எதை வச்சும் எல்லாத்துலேயும் ஏச்சு பேச்சுக்கள் தான். எல்லாருமே நம்ம தனியாக இருந்தாலுமே தேவைக்கு இழுத்து பிடிச்சி நம்மளை அசிங்கப்படுத்துறது மட்டும்தான் எல்லாருடைய வேலையாகவும் பார்த்துட்ருக்காங்க. சில நேரங்களில் மற்றவங்களினுடைய செயல்பாடு நமக்கு கோபத்தையும் ஏற்படுத்துது. அட போங்கடா, எதுவும் வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டு ஒதுக்கிடுறோம். ஒதுங்கி இருந்தாலுமே மனசு கேட்கறதில்ல. திரும்பவும் போய் அவங்களுக்கு எல்லா உதவியையும் பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு மாதிரியான மனசு சங்கடத்தோடு வாழக்கூடிய மகரத்திற்கு இப்போ அடுத்த 40 நாட்கள் குருவும் சந்திரனும் சேர்ந்து உருவாகி இருக்கக்கூடிய இந்த கஜகேசரி யோகம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய புனித திருப்பத்தை ஏற்படுத்த போகுதுன்னு நான் சொல்ல வந்திருக்கேங்க. இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா அமையுங்க. துளி அளவு கூட பயமே வேண்டாம். தைரியமாக இருங்க. ஏன்னா நேரம் காலம் உங்களுக்கு சாதகமாக வந்துருச்சுங்க. கஜகேசரி யோகம் சாதாரணமாக இல்லைங்க. கடக ராசியில் ஆல்ரெடி குரு பகவான் ரொம்ப சந்தோஷமாக உக்காந்துருக்காருங்க. இதனாலவே நிறைய ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் வேலை செஞ்சுட்டு இருக்குது. கூடவே குருவோட தன்னோட சொந்த ராசின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானோட ராசிக்கு போய் உக்காந்துட்டாருங்க. கடகத்திற்கு அதிபதியே சந்திரன் தான் இல்லையா? ஸோ குருவும் சந்திரனும் சேர்றதுனால இந்த கஜகேசரி யோகம் உருவாகி இருக்குங்க. கஜம்னா என்ன? யானைங்க. யானை போல பலமும், கேசரினா சிங்கம், சிங்கத்தை போல சக்தியும் வேகமும் ஆற்றலும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு இப்போ வேலை செய்ய போகுதுங்க. அதாவது சந்திரனும் குருவும் ஒரே ராசியில் சேர்றதுனால உங்களுக்கு இந்த புனித யோகம் தான் கஜகேசரி யோகமாக வேலை செய்யுதுங்க. இது அறிவு, செல்வம், தெய்வ நம்பிக்கை, மன அமைதி, எல்லாத்துலேயுமே நட்பேறு, எல்லாத்தையுமே சேர்த்து தரக்கூடிய ஒரு தெய்வீக அமைப்புன்னு சொல்லலாங்க. இது உங்களுக்கு பிரபஞ்சம் ஏற்படுத்திய ஒரு நல்ல அதிர்ஷ்ட நேரம். இந்த 40 நாள் உங்கள் வாழ்க்கை முழுசுமாக மாற்றுங்க. வானுலக ஆசீர்வாதம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ராஜா போல வாழ போறீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் செய்ய போறீங்க. ரொம்பவே சந்தோஷமாக ஒரு விஷயத்தை உங்களுக்காக நீங்கள் பண்ண போறீங்க. இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு மனதைரியம் உங்களுக்கு இப்போ வரப்போகுதுங்க. எல்லா இடத்துலையும் மகிழ்ச்சி பெருக போகுது. உங்களை வேண்டான்னு ஒதுக்கினவங்க எல்லாருமே உங்களை தேடி கேட்க போகிறாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு மனதைரியம் வரப்போகுதுங்க. ராஜா போல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. உங்களுடைய இடம் வலிமையாகுதுங்க. கஜகேசரி யோகம் தரக்கூடிய இந்த 40 நாள் பலன் அப்படின்னு பார்த்தோன்னா இது நாள் வரைக்கும் தடைப்பட்டு இருந்த நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கிறது மட்டும் மகரத்திற்கு மெதுவாக தாங்க கிடைக்கும். அதே மாதிரி கும்பத்திற்கும் அது போல தாங்க. ஏன்னா உங்களுடைய அதிபதி சனீஸ்வர பகவான். சனி பகவான் அப்படின்னாவே என்னன்னா முதுமை கிரகம்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வயசு பிள்ளைங்க வேகமாக நடக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். வயசானவங்க என்ன பண்ணுவாங்க? மெதுவாக தான் நடப்பாங்க. ஆனால் மெதுவாக நடந்தாலுமே அவங்களினுடைய அறிவும் ஆற்றும் நமக்கு இருக்குதா? அவசரமாக முடிவெடுக்கிறது அதில் என்ன இருக்குன்னு புரிஞ்சிக்க மாட்டோம். ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு சனீஸ்வர பகவான் தாமதமாக தடைப்பட்டு கொடுத்தாலும் நிரந்தரமாக நிலைச்சிருக்க மாதிரி கொடுப்பாரு. அந்த மாதிரி தான் இந்த யோகமும் உங்களுக்கு நிலையான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகுதுங்க.
ஆனால் மகர ராசிக்கு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னாவே அதை சனி பகவான் சோதனைக்கு உள்ளாக்கி தாங்க கொடுப்பாரு. பலத்தை பாதுகாப்புன்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு எதுவுமே தப்பாக சேரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாருங்க. தட்டி தட்டி விடுறாரு, அது வேணால் உண்மைதான். ஏன்னா மகரத்தோட வளர்ச்சி தலைப்பாத்த காரணமே இவர் தாங்க நிற்கிறாரு. ஸோ இதில் மகர ராசி ஆண்களுக்கு ஃபஸ்ட்டு நான் பலன் சொல்லிடுறேங்க. இந்த கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு மரியாதையை அதிகப்படுத்துதுங்க. குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கும் உங்கள் செயல்பாடுகளுக்கும் மதிப்பு மரியாதை உயரப்போகுது. கடந்த 2-3 வருஷமாகவே நிறைய விஷயங்கள் உங்களை நோகடிச்சு நொந்து போக வச்சு அந்த விஷயங்கள் எல்லாமே சண்டை சச்சரவு ஏதோ ஒன்று வெளியில் சொல்ல முடியாத ஒரு வேதனை, அது எல்லாமே தீருதுங்க. இதில் வேலையில் மாற்றம், பதவி உயர்வு, உடல் சக்தி, மன அமைதி எல்லாமே உயருதுங்க. குறிப்பாக சொத்து பத்துக்கள் வாங்க போகிறீங்க. நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது, வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அது சம்மந்தப்பட்ட ஆசைகள் எல்லாமே இப்போ நிறைவேறுங்க. இதில் தந்தை தொடர்பான பிரச்சனைகள் சரியாகுது. மகர ராசி ஆண்களுக்கு தந்தை கிட்ட எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்போது சிறப்பான விஷயம் என்னன்னா, மகரம் அப்படின்னாவே சனி தான் அதிபதி இல்லையா? கஜகேசரி யோகம் அப்படின்னா குரு சந்திரன், இவங்க 3 பேரும் சேர்ந்து தடைகளை உடைச்சு ஆண்களினுடைய காலம் அப்படிங்கிறது பொற்காலமாக மாற்றி கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி பெண்களுக்கு வீட்டில் மதிப்பு மரியாதை உயருதுங்க. பணவரவு சிறப்பாக இருக்குது. சேமிப்பு அதிகமாகுது. கணவன்கிட்டையும் சரி, காதல் உறவுகிட்டையும் சரி, எதிரவைக்கும் இருந்த இடைவெளி குறையுதுங்க. அந்யோன்யம் பெருக போகுதுங்க. உங்களை விட்டு பிரிஞ்சிருந்த வேலைக்காகவோ ஏதோ ஒரு சூழ்நிலைக்காகவோ பிரிஞ்சிருந்த உங்களுடைய கணவராக இருக்கட்டும், இல்லை காதல் உறவாக இருக்கட்டும், ஒன்று சேர போகிறாங்க. காதல் உறவு எல்லாமே திருமணத்திற்கு நிச்சயிக்கப்பட போகுதுங்க. குழந்தை பெறக்கூடிய ஆசைகள், ஆல்ரெடி திருமணமான மகர ராசி பெண்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுங்க. மழலை சத்தம் வீட்டில் கேட்குங்க. அதே மாதிரி தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் அள்ளுங்க. தங்கம் வாங்கிறது, நகை நட்டு வாங்கிறது, இது போன்ற வாய்ப்புகள் அமையும். மன அழுத்தம் குறையும். நிம்மதியாக இருக்க போகிறீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ஸ்ரீஹரியனுடைய அருள் நிறைந்த காலம்னு சொல்லலாங்க. அதோட படிக்கிற மாணவ மாணவியர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் கவனச்சிதறல்கள் குறையுதுங்க. தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். உயர்கல்வி, வெளிநாடு வெளியூரில் போய் படிக்கக்கூடிய யோகங்கள் எல்லாமே உருவாகுதுங்க. இதோட இந்த காலத்தில் சந்திரன் 4ஆம் பாவம், 5ஆம் பாவம், 7ஆம் பாவம் வழியாக போகிறாரு. குருவோடு இணையிறப்போ உடைமைகள், மன அமைதி, கல்வி, தொழில், வருமானம், பெரும் குடும்ப நன்மைகள், தாயாருடைய சுகம், புதிய வாய்ப்புகள் எல்லாத்துக்குமே பலன் இருக்குதுங்க. வேலைக்கான மன அழுத்தம் குறையுது. வருமானத்தில் உயர்வு இருக்குது. மேலதிகாரிகள் கிட்ட மரியாதை கிடைக்குது. தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய திறன் அதிகமாகுதுங்க. விலை உயர்ந்த சொத்துக்களை வாங்கக்கூடிய அமைப்பு சாத்தியமாகுது. வீட்டில் நல்ல மாற்றம் வருது. கணவர் பக்கம் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்குது. உடல்நிலை மேம்பாடு இருக்குதுங்க. தொழிலாகட்டும், பார்ட் டைம் ஜாப் ஆகட்டும், ஹோம் பிஸ்னஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே நல்ல உயர்வு. குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய நேரங்க. நினைவாற்றல் அதிகமாக கிடைக்க போகுது. நல்ல மதிப்பெண்கள் கிடைக்க போகுது. ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அரசாங்க உதவி கிடைக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாமே பிரகாசமாக வெற்றி அடைய போகிறீங்க. கூட்டத்தினுடைய தாக்கம் அதிகமாகுதுங்க. மக்கள் ஆதரவு உயருது. எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தியை பெற போகிறீங்க. அரசாங்க பதவிக்கான வாய்ப்பு இருக்குங்க. முக்கியமான ஒப்பந்தங்கள் கைக்கு வருது. பதவி உயர்வு, நீண்ட நாட்களாக நீங்கள் காத்துக்கிட்டு இருந்த ஒரு ஃபைல் மூவ் ஆகுதுங்க, முடிய போகுது. அதே மாதிரி சீனியர் ஆஃபீஸர் உங்ககிட்ட அன்பாகவும் ஆதரவாகவும் நடந்துக்குவாங்க. அதே நேரம் பகல்ல எல்லாம் வேலை பார்க்குறீங்க, ஷிஃப்ட் கணக்கில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அது எல்லாமே, அந்த பிரச்சனை எல்லாமே குறையுதுங்க. உங்களுக்கு தகுந்த இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே கிடைக்க போகுது. சிறந்த வேலை வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாக போகுது. கஷ்டப்பட்டவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க. அன்றாட வருமானம் கூடுது. நீங்கள் விரும்பிய கம்பெனியிலிருந்து நல்ல அழைப்பு வருது. வெளிநாட்டில் கூட வேலைக்காக உங்களுக்கு அழைப்பு வருங்க. வீட்டில் மன அமைதி கூடுது. உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுதுங்க.
கடன் சுமை குறையுது. புதுசாக வியாபார சம்மந்தங்கள் தடைப்பட்ட பணம் வருது. புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. வெளிநாட்டு வியாபாரம் எல்லாம் வளர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாங்க. நீங்கள் தொட்டது எல்லாமே தொடங்க போகுதுங்க.